நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அது சரி, நீங்க இப்ப இங்கேயா தங்கியிருக்கீங்க? ஆமா, இது இவரோட அப்பாவோட வீடு தானே, அதனால இங்க தங்கலான்னு நினைச்சோம். நல்ல விஷயம்தான். கிரண் இங்க இருக்காரா? நான் அவரை பார்க்கணும். அவரு எல்லாத்தையும் மறந்துடுறாரு. ஒரு செயின் வைக்கிறதுக்காக அவரு என்னோட ஆபீஸ் வந்திருந்தாரு. ஐடி கார்டை அங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. திரும்ப சொல்லுங்க, என்ன அடகு வைக்க வந்தாரு? செயின் தான். இப்ப திருடன் கிடைச்சிட்டாரு. டேய் திருடா, இங்க வா. திருடனா? வந்துட்டீங்களா? கடவுள் பெரியவர். கடைசியில திருடனா ஆதாரத்தோட என்கிட்ட மாட்ட வச்சுட்டாரு. இவெல்லாம் மீச வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. ஆம்பளைங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க. இதை விட நீ வேற எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலாம்ல. தேவையில்லாம பேசாத. என்ன தேவையில்லாம? என் செயினை நீங்க திருடுனீங்க. அத ஆலிசக்கு ஆபீஸ்ல போய் அடகு வச்சீங்க. நீங்க அங்க ஐடி கார்டை மறந்து வச்சிட்டீங்க. அதை கொடுக்கதான் அக்கா இங்க வந்திருக்காங்க. இவங்க இப்ப என்ன சொல்றாங்க? கிரண் செயினை திருடிட்டாரா? ஆமா அக்கா, என்னோட செயின் தொலைஞ்சு போயிருச்சு. அதை யார் எடுத்தாருன்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இவர் மேலதான் எனக்கு சந்தேகம் இருந்தது. ஏன்னா இவர் என் ரூம்குள்ள வந்திருந்தாரு. நான் முடிவு பண்ணிட்டேன், திருடன் இவரு தான். வாய மூட்ரி. எங்களுக்கு வாழ்க்கை நடத்த திருட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. என் கூட தங்கி இருக்கிற என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போனேன். அவன் ஊருக்கு போறதுனால நகை என்னோட பேர்ல வச்சு நான் காசு அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். அவன் வர லேட் ஆகும். காசு எனக்கு அனுப்பிடுவான். டேட் முடியறதுக்குள்ள நகை நாங்க வாங்கிடுவோம். அதான் நான் அப்படி பண்ணேன். போய், பெரிய போய். ஏன் செயின் தான் நீங்க அடகு வச்சிருக்கீங்க? நீங்க சொல்லுங்கக்கா, எத்தனை சவரன் செயினை இவர் அடகு வச்சிருக்காரு? 5 பவுன் இருக்கும் அந்த செயின். இவளோட தொலைஞ்சு போன செயினும் 5 பவுன் தான். அப்படின்னா இவன் தான் திருடி இருக்கான். திருட. சிக் பாய் மூடு. கிரண் கூட வேற ஒருத்தரும் வந்திருந்தாரு. அவருக்காக தான் செயின் அடகு வச்சாங்க. அது இவங்களோட டிராமாக்கா. உன்னோட தொலைஞ்சு போன செயின் எந்த மாதிரி மாடல்ல இருக்கும்? என் கல்யாணத்துக்கு வாங்கின செயின்க்கா அது. அந்த மாடலை நான் காமிக்கிறேன். இந்த செயின் தான் தொலைஞ்சு போச்சு. கிரண் அடகு வச்சது இந்த செயின் இல்ல. இந்த மாதிரி ஒரு செயினை வேற ஒருத்தர் அங்க அடகு வைக்க வந்தாரு. அது யாரு? ஒரே மாதிரி செயின் நிறைய பேருக்கிட்ட இருக்கும். உன்னோட செயினா அதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அவனை பார்க்கும் போது திருட மாதிரி தான் தோணுச்சு. சிசிடிவில அவனோட ஃபேஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கும். நான் அதை எடுத்து உனக்கு அனுப்புறேன் கிரண். ஆனா கிரண் அடகு வைக்க வந்தது உன்னோட செயின் இல்ல, அது ஷியோர். நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். இந்த ஐடி ப்ரூஃப். நான் வரட்டுமா? இதை கொடுக்கணும்னு வரல, நான் இந்த பக்கம் வந்ததால தான் அதை கொடுத்தேன். வரட்டுமா அனு? அம்மா கிட்ட சொல்லிடு நான் வந்துட்டு போனேன்னு. அது சாரி. இது கிடைக்காம தான் ஓவரா பேசுற. சாரி சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்ல, இவர்கிட்டயும் அம்மு கிட்டயும் தான். நேத்திக்கு அம்மு தூங்கவே இல்ல, தெரியுமா உனக்கு? இங்க நின்னா மறுபடியும் அடி கிடைக்கும். நீ வா 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 வா. இன்னொரு அடி கூட கொடுத்துருக்கலாம் அனு. அவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கா. திரும்பவும் வாய்ப்பு கிடைக்கும். அவள அப்படியே விட்டா சரி வராது.
எப்போ மயக்கம் போட்டு விழுந்தா? மத்தியானம் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது மயங்கி விழுந்துட்டா. குழந்தை எதுவும் காலையில சாப்பிடலையா? இல்ல, அவ வீட்ல கொஞ்சம் பிரச்சனையா. நேத்து நைட்டு சரியா தூங்கலையா. அப்புறம் எப்படி மயக்கம் வராம இருக்கும்? சிஸ்டர், டிப்ஸ் போடுங்க. கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். டீச்சர், அம்மாக்கு ஃபோன் பண்றீங்க? ஆமா. கூப்பிட வேணாம், அம்மா வருத்தப்படுவாங்க. என்ன கஷ்டம்? கஷ்டமா இருந்தா உன்னை இப்படி பண்ணுவாங்களா? ஹலோ மேம், நான் அம்முவோட டீச்சர் பேசுறேன், ராதிகா. அம்மு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. கிளாஸ்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, அப்சர்வேஷன்ல இருக்கா. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அவ இப்ப எப்படி இருக்கா? எல்லாத்துக்கும் காரணம் உங்க வீட்ல இருக்கிறவங்க தான். நேத்து அவ தூங்காம இருந்திருக்கா. காரணம் நான் சொல்ல வேண்டியதில்ல. நீங்க சீக்கிரமா இங்க வாங்க, ஓகே? என்னாச்சு பத்மா? அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. கிளாஸ் ரூம்ல தலை சுத்தி விழுந்துட்டாளாம். அவ டீச்சர் தான் ஃபோன் பண்ணாங்க. என்ன ஆச்சு அவளுக்கு? நேத்து நைட்டு தூங்காம இருந்ததுனாலன்னு சொல்றாங்க. நான் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நானும் கூட வரமா? இல்ல வேண்டாம், வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அப்சர்வேஷன்ல தான் இருக்கா. சீக்கிரமாவே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம்னு நான் சொன்னேன்ல. காலையில போகும்போது அவ ரொம்ப டயர்டா இருந்தா. எல்லாத்துக்கும் காரணம் அவதான், அந்த சுப்ரியா. எந்த நேரத்துக்குள்ள அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும். அம்மா, நானும் வரேன். நீங்க மறக்காம சாப்பிட்டுருங்க. ரெண்டு பேரும் இங்கிருந்து அனுப்புறதுதான் நல்லது. என்னுடைய தனி குணத்தை காட்ட வேண்டியதுதான். இப்படியே போனா நான் ஜெயிக்க முடியாது. அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க தான் நான் இங்க வந்தேன். இப்ப அவங்க என்ன தனியாக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னா இது சரி வராது. அன்பா அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நடிச்சு ரெண்டு பேர் மனசுலயும் சந்தேகத்தை விதைக்கணும். கிரண் சார் கிட்ட ஐஸ் வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். கிரண் சார். என்ன, வேற எதுவும் காணாம போயிடுச்சா? எதுவும் இல்ல. அம்மு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நீ தான் அதுக்கு காரணம். ஐயோ, எனக்கு தெரியாது. என் அம்முக்கு என்ன ஆச்சு? நீ நடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. வாயை மூடிக்கிட்டே சொல்லிட்டேன். உன்னோட செயினை காணோன்னு சொல்லி அந்த குழந்தையோட மனசை நீ எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்க. இப்போ ஸ்கூல்ல மயங்கி விழுந்திருக்கா. ஐயோ, சாரி கிரண் சார். நான் இப்ப அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் உங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்தி இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். உண்மையை சொல்லணும்னா அனுவக்கா என்னோட அண்ணனை வேணான்னு சொன்ன கோவத்துல தான் நான் அப்படி செஞ்சேன்.
கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நான் எதுக்காக உங்களை கஷ்டப்படுத்தணும்? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? என் அண்ணன் யோசிச்சிருந்திருக்கணும். தப்பு பண்ணது என் அண்ணன் தான். உங்க 2 பேர் மேலயும் எந்த தப்பும் இல்ல. பாவம் உங்களை நான் தேவையில்லாம ஏதேதோ சொல்லி கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கு நீங்க என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் இப்படி எதுவும் பண்ண மாட்டேன். சொத்தெல்லாம் இழந்த கஷ்டத்துல நீங்க இப்ப இருக்கீங்க. அதுக்கிடையில நானும் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். தேவைப்பட்டா என்னால உங்களுக்கு உதவ முடியும். அவர்கிட்ட சொல்லி அமெரிக்கால உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தர சொல்றேன். நீ முதல்ல அவனை போய் அமெரிக்காக்கு போக சொல்லு. உங்களோட எந்த உதவியும் எனக்கு தேவையில்ல. பகைய மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்காம இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் எங்களை கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்க விடு. நிம்மதி வேணுமா? அது உங்களுக்கு கிடைக்க நான் விட்டவே மாட்டேன். பிரச்சனை எதுவும் இல்லை, வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நல்லா சாப்பிடணும், தூங்கணும், புரிஞ்சுதாம்மா? சரி, நான் வரேங்க. என்ன பத்மா மேடம் இதெல்லாம்? இதுக்கப்புறமாவது குழந்தைய கஷ்டப்படுத்தாம இருங்க மேடம், சரியா? சரி, பாத்துக்கிறேன். ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டான்னு நான் சொன்னேன். அவ ரொம்ப டயர்டா இருந்தா. அம்மாவை கஷ்டப்படுத்தின அந்த பொண்ணு உங்க சொந்தக்காரங்க தானே? சொல்லி புரிய வைங்க. கேக்கலனா அவங்கள பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்படியே போனா குழந்தையோட படிப்பு வீணா போயிடும். உங்களால முடியலன்னா நான் அவகிட்ட பேசுறேன். அதெல்லாம் வேண்டாம். திரும்பவும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். இனிமே அவ இதை பண்ண மாட்டா. நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். பாத்துக்கிட்டீங்கன்னா குழந்தை நல்லா இருப்பா, அவ்வளவுதான். நீ பில் பே பண்ணிட்டு வா, நம்ம கிளம்பலாம். நான் வீட்டுக்கு வர மாட்டேன். எனக்கு வீட்டுக்கு வர பயமா இருக்கு. அந்த ஆண்டி என்னை அடிப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல, அம்முவ இனிமே அவ எதுவுமே சொல்ல மாட்டா. நான் அவகிட்ட பேசிக்கிறேன். வேணாம், நான் வர மாட்டேன். என்னை என் அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டா போதும். நான் அங்கேயே இருந்துக்கிறேன். நான் அந்த வீட்டுக்கு வரல. எனக்கு என் அப்பா அம்மா கிட்ட போனா போதும். நீ இப்ப எங்க கூட வாமா. நாளைக்கு உன்னோட அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறோம். இங்க போய் சொல்றீங்களேக்கா? இல்லம்மா, கண்டிப்பா கூட்டிட்டு போறோம். நாளைக்கே போலாம். அவ அங்க இருக்க வரைக்கும் உனக்கு அந்த வீட்டுல நிம்மதியே இருக்காது. நீ உன்னோட அப்பா அம்மா கூட இருக்கிறது தான் உனக்கு நல்லது. கண்டிப்பா நாளைக்கே என்ன கூட்டிட்டு போவீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நான் அதை முடிவு பண்ணிட்டேன். கஷ்டமா தான் இருக்கு எங்களுக்கும். இருந்தாலும் இனிமே தாமதிக்க வேண்டாம். யார் எதிர்த்தாலும் சரி, உன்னை நாளைக்கு உன் அப்பா அம்மா கிட்ட ஒப்படைப்பேன். நீ இனிமே அவங்க கூட தான் இருப்ப. அப்படின்னா நம்ம இப்ப வீட்டுக்கு போலாம். அம்மா தூங்கிட்டாளா? தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப பயந்து போயிட்டா அவ. உன் மாமாக்கு ஃபோன் பண்ணி அவங்களை இங்கேருந்து கூட்டிட்டு போக சொல்லு.
அப்படி சொன்னா இங்க ஒரு பிரச்சனை நடக்கும். பிரச்சனை பண்ண ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கா என்னோட அத்தை. நான் சொன்னேன்ல, இந்த வீடு வாங்கும்போது பெரிய ஒரு அமௌண்ட்டை கோபி மாமா எங்களுக்கு கொடுத்தாரு. அது அவரை உதவியா தான் பண்ணாரு. ஆனா அத்தைக்கு அது பிடிக்கவே இல்லை. அத சொல்லி நிறைய தடவை குத்தி காமிச்சிருக்காங்க. இந்த வீட்ல அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு அத்தை அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அந்த உரிமையில தான் அவங்க பையனையும் மருமகளையும் இங்க கொண்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போக சொன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால அவங்க இங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? என்ன கஷ்டப்படுத்துறது இருக்கட்டும், அந்த சின்ன குழந்தைய ஏன் கஷ்டப்படுத்துறாங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அம்மு சொன்னா, இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், என்னோட அப்பா அம்மா கிட்டயே நான் போறேன்னு. அவங்க தான் வீட்லயே இல்லையே, எப்படி கொண்டு போய் விடுறது? அதெல்லாம் அம்முவை அனுப்பாம இருக்க அம்மா சொன்ன ஒரு பொய். அப்படி அம்முவை விட்டுற முடியுமா? நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த குழந்தை எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்துறீங்க? இப்ப நான் சொல்லிட்டேன், நாளைக்கு அவளை அவங்க அப்பா அம்மா கிட்டயே கொண்டு போய் விட்டுறலான்னு. நீங்க இதுக்கு முன்னாடி அவளை கூட்டிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கீங்கல்ல, உங்களுக்கு வீடு தெரியும்ல. நாளைக்கே நாம அம்முவை கூட்டிட்டு அங்க போய் விட்டுறலாம். ஓகே, நானே வரேன். அவளுக்கு அதான் நல்லது அனு. எதுக்காக வீணா அம்மாவை கஷ்டப்படுத்தணும்? அவங்க வீட்லயே இருக்கட்டும். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. அவ இல்லாம எப்படி இருக்கிறது? உயிர் போற மாதிரி வலிக்குது. அவளை தங்கச்சி மாதிரி இல்ல, என் பொண்ணு மாதிரி தான் நான் அவளை பார்த்தேன். பிரிஞ்சிருக்க முடியாததாலதான் கல்யாணத்துக்கு அப்புறமா கூட அம்மு ஏன் கூட தான் இருப்பான்னு நான் அடம் பிடிச்சேன். கஷ்டமா தான் இருக்கும். நீ சொல்ற மாதிரி அந்த வலியால உயிரே போற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். இனியும் லேட் பண்ணக்கூடாது. இங்க பார், நம்ம நாளைக்கே அம்மாவை கூட்டிட்டு போலாம். அவளை அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்து வச்சிடலாம். அவ சந்தோஷமா இருப்பானு. நாளைக்கு அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுருவீங்களாம்மா? சொல்லுங்கம்மா. கொண்டு போய் விடுறோம். நீ தூங்க அம்மு. நீ ரொம்ப டயர்டா இருக்க. யாருமே என்ன கூட்டிட்டு போய் விடுவாங்க? கிரண் அங்கிளும் அனு அக்காவும். என்னாச்சு? நீங்களும் தாத்தா வரமாட்டீங்களா? என்ன உன்னை அவங்க கிட்ட விடும்போது எனக்கும் தாத்தாவுக்கும் கஷ்டமா இருக்கும். அப்ப அண்ணு அக்காவுக்கும் கிரண் அங்கிளுக்கும் கஷ்டமா இருக்காதா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் அடிக்கடி உங்களை வந்து பாப்பேன். என்ன ஓகே? நாளைக்கு காலையிலே கிளம்பணும்ல. நான் இன்னும் என் டாய்ஸ் புக்ஸ் எதுவுமே பேக் பண்ணல. அதெல்லாம் நாளைக்கு காலையில பேக் பண்ணலாம். எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்றேன். நீ கண்ணை மூடி படுத்து தூங்க அம்மு. எனக்கு தூக்கம் வரலம்மா. அப்பா அம்மா பார்க்க போற சந்தோஷத்துல இருக்கேம்மா நானு. நீங்க எனக்காக பாட்டு பாடுறீங்களா? நான் தூங்குறேன். அந்தியில் பூத்த சந்திரனே, அள்ளி விழிகளை நீ மூடு. சந்தன மல்லிகை பூவே, சாகசம் செய்திடும் தேனே. சந்தன மல்லிகை பூவே, சாகசம் செய்திடும் தேனே. வராமல் வந்த மாயமே, வண்ண விழிகளை மூடு. ஆராரோ ஆரிராரோ.
இனியும் தாமதிக்க கூடாது. அம்மு அனுவோடையும் கிரணோடையும் பொண்ணுதாங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடணும். குழந்தை தூக்கிட்டாளா? தூங்கிட்டா. அவ நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போறேங்கிற சந்தோஷத்துல இருக்கா. கூட்டிட்டு போலான்னு கிரண் அனுவும் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க கூட்டிட்டு போவாங்க. இனிமேலும் சொல்லாம இருக்கக்கூடாது. அம்மு கிரணோடையும் அனுவோடையும் குழந்தைன்னு நாம அவங்க கிட்ட சொல்லணும். என்னோட பயம் என்னங்கிறத நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நடந்ததை சொல்லு. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அணு மாசமா இருந்தது தெரிய வந்ததுன்னு, சுயநினைவு இல்லாத போதுதான் அணுக்கு குழந்தை பிறந்ததுன்றத சொல்லணும். அணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக தான் நாம இந்த உண்மையை மறைச்சு வச்சோன்றத சொல்லணும். இவ்வளவு நாள் நீ மறைச்சு வச்சதுக்கு அவங்க உன்னை குறை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வராது. அம்மு அவங்க குழந்தைன்னு தெரிஞ்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க. கிரண் அதை ஏத்துப்பாரான்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அணு பிரெக்னண்டா இருந்தது அவருக்கு தெரியாதுல்ல. குழந்தையோட அப்பா நான் தானு அவர் ஒத்துக்காம போயிட்டா. அதான் எனக்கு பயம். ஒருவேளை அவங்க 2 பேரும் பிரியறது கூட இது ஒரு காரணமாயிடும். அப்படிலாம் நடக்காது. நீ இந்த விஷயத்த முதல்ல அணுக்கிட்ட சொல்லு. அவ இதை கிரண் கிட்டையும் அம்முக்கிட்டையும் சொல்லட்டும். இதுல இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னும் நாம இதை சொல்லாம மறைச்சு வச்சாதான் பிரச்சனையாகும். ஆமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.